தமிழ்நாட்டில் சமீப காலமாக போதை புழக்கம் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே வருது. இந்த ட்ரக்ஸ் அப்படிங்கிறது எத்தனை வகையாக இருக்குது சார்? ஃபஸ்ட்டு குட்காவில் ஆரம்பித்து அது ஒரு 10-15 வகைகள் இருக்குது. அது போயிட்டே இருக்குது. அது எண் நம்பர் எனக்கே தெரியாது. பல்வேறு போதை மருந்துகள் வந்து கடத்தி வரப்படுகிறது. இதில் ஊசி, சொல்யூஷன் போன்ற பல்வேறு புதுசாக வந்து போதைப் பொருட்கள்லாம் வந்து அறிமுகப்படுத்தப்படுது. சிந்தட்டிக் ட்ரக்கெல்லாம் வந்து டைரெக்டாக அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிடலாம். சிகரெட் மூலமாகவோ அல்லது நேரடியாக அந்த புகையை முகந்து பார்க்குறது மூலமாகவோ இல்லை சாக்லேட்டில் சாப்பிட்றது மூலமாகவோ அவர் ஸ்ட்ரெயிட்டாகவே பிரெயின் கிக் வந்துடுது. உணவு குழாயில் இறைப்பையில் போய் அது நரம்பு மண்டலத்துக்கு போய் அவருடைய நரம்பு மண்டலத்தை தூண்டி விட்டு சிறுமூளையிலேருந்து நரம்பு மண்டலத்தை வேகப்படுத்தி போதை என்கின்ற உணர்வை கொடுக்குது. அதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணவங்க போலீஸவே பல இடங்களில் அடிச்சிருக்காங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கஞ்சா போதையிலும் இந்த மாதிரி சிகரெட்டு போதையிலும் இந்த மாதிரியான ட்ரக்ஸை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறவங்க யார் தடுக்க வந்தாலும் முரட்டுத்தனமாக வந்து அவங்க அடிக்கிறதும் பின்விளைவுகளை பார்க்க கண்டக்டரை போய் அடிச்சிருக்காரு. குற்றத்துடைய தன்மைக்கு என்னங்க இப்போ வெலாசிட்டி ஆஃப் த கிரைம், அந்த வெலாசிட்டிக்கு தகுந்த மாதிரி அதை டிடெக்ட் பண்ணுறதுக்கான ஏஜென்சி அந்த வெலாசிட்டிக்கு ஈக்குவலாக இல்லை. இப்போ ஜாஃபர் சாதிக்கு அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய டைரியை இப்போ டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. அவருடைய டைரியில் மாணவர் தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, மாணவர் தலைவர்கள், மாணவருடைய அமைப்பில் தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஃபோன் நம்பர்லாம் வச்சுருக்காரு. அவர் அவங்கள எவ்வளோ ட்ரக்ஸு சப்ளை பண்ண அப்படின்னு லிஸ்ட் வச்சுருக்காங்க, அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இந்திய நாட்டில் பிரதமராக இருக்கிறவரே வந்து சென்னையில் வந்து உங்கள் ட்ரக் மாஃபியாவை தமிழ்நாட்டில் நடத்திட்டு இருக்கீங்க, இதை வந்து நான் ஒழிக்காமல் விட மாட்டேன். நின்று தானே நேற்றுக்கு வந்து சென்னை ஏர்போர்ட்டில் இன்றைக்கி திருச்சி ஏர்போர்ட்டில் கொக்கைன் அப்படிங்கிற போதைப் பொருள் கிலோவாக கடத்தி வரான். சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் முன்னாள் காவல்துறை அதிகாரி ராஜேந்திரன் முத்துசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டில் சமீப காலமாக போதை புழக்கம் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே வருது. இந்த ட்ரக்ஸ் அப்படிங்கிறது எத்தனை வகையாக இருக்குது சார்? ஃபஸ்ட்டு ட்ரக்ஸ் அப்படின்னாமா ஸ்டார்ட் ஃப்ரம் குட்காவில் ஆரம்பித்து அது ஒரு 10-15 வகைகள் இருக்குது. அது போயிட்டே இருக்குது. அது எண் நம்பர் எனக்கே தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச சொல்கிறேன்னே, இந்த போதை பாக்கு அப்படின்னு ஒன்று இருக்குது, போதை சாக்லேட்னு ஒன்று இருக்குது, அப்புறம் குட்கா அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுலேயே வந்து 420, 120 போதை தரக்கூடிய பீடாக்கள் அப்படின்னு இருக்குது. இது வந்து புகையிலை வகையை பொறுத்தது இது இருக்குது. இதுக்கு அடுத்து கஞ்சா வந்து நேரடியாக வந்து பயன்படுத்துகிறாங்க. சில பேர் சிகரெட்டில் பீடியில் சேர்த்து பயன்படுத்துகிறாங்க. கஞ்சாவை விட்டு போனீங்கன்னா ப்ரௌன் சுகர், அபின் போன்ற இவங்கெல்லாம் வந்து இது ஆர்கானிக் ட்ரக்ஸ். இதெல்லாம் கஞ்சாங்கிறது வந்து செடியிலேருந்து வர்றது, அபின்ங்கிறது செடியிலேருந்து வர்றது, ப்ரௌன் சுகரு செடியிலேருந்து கன்வெர்ட் ஆனது, ப்ரௌன் சுகர் ப்ராசஸ் பண்ணுறது. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இது வந்து ஆர்கானிக் ட்ரக்ஸ்ன்னு சொல்ல முடியும். இது இல்லாமல் சிந்தட்டிக் ட்ரக்ஸ்ன்னு இருக்குது. சிந்தட்டிக் ட்ரக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெத்தம்பேட்டமின் அப்படின்ட்டு வந்து சூடோபெட்ரின் அப்படின்னு ரெண்டு இருக்குது. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா சமீபத்தில் வெளியில் வந்து பல்வேறு போதை மருந்துகள் வந்து கடத்தி வரப்படுகிறது. இதில் ஊசி, சொல்யூஷன் போன்ற பல்வேறு புதுசாக வந்து போதைப் பொருட்கள்லாம் வந்து அறிமுகப்படுத்தப்படுது. இது வந்து சமீப காலமாக தொடர்ந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்குது. இந்த சமூகத்தில் எல்லா தலைவர்களுமே வந்து வருத்தப்படக்கூடிய அல்லது பொதுமக்கள் வந்து கேள்வி கேட்கக்கூடிய உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் கூட வருத்தப்பட்டு, என்ன சார் இந்த மாதிரியான இத்தனை வகை மருந்துகள் வந்து சமூகத்தை கெடுக்குதே அப்படிங்கிற கேள்விக்குறியை வந்து உருவாக்கியிருப்பது உண்மைதான்.
இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ் அப்படின்றது அதுக்கு போகிறதுக்கான காரணம் அப்படிங்கிறது என்ன சார்? அதாவது நேச்சுரலாக கிடைக்குதுன்னு ஒன்று இருக்குது. சிந்தட்டிக் ட்ரக்ஸ் வந்துட்டு அதோட வீரியம் அப்படின்றது அதிகமாகுமா? அதோட அஃபோர்டபுள் ரேஞ்சும் வந்து ரொம்ப ஹையாக தான் இருக்குது. இன்ஃபேக்ட் அதிக விலை கொடுத்து அதை வாங்குறாங்க. அதுக்கான காரணம் அப்படிங்கிறது என்ன? அதுக்கு என்னம்மா காரணம்னா, இப்போ நீங்கள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஸ்கூட்டியில் போனீங்கன்னா அல்லது காரில் போனீங்கன்னா எல்லா இடத்துலையும் போலீஸ் வந்து தடுத்து நிறுத்தி அந்த ஊது சொல்லிட்டு நீங்கள் போதையோட டிரைவிங் ட்ரங்க் அண்ட் டிரைவிங் பண்ணுறீங்களா அல்லது குடிபோதையில் நீங்கள் வந்து ஒரு தவறு பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத வந்து வாயை ஊதி பார்த்து அல்லது நீங்கள் குடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஆனால் கஞ்சா குடிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், அல்லது ஒரு சிந்தட்டிக் ட்ரக்கை வந்து நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட் பண்ண, அதை பார்த்திங்கன்னா இந்த சிகார் லைட்டில் ஒரு அலுமினியம் பேப்பரில் கீழே சூடு பண்ணி அதை வச்சு ஸ்மெல் பண்ணி அதை போதையாக்கிடுறாங்க. அது வந்து வாயிலிருந்து அவர் போதையில் இருக்கிற மாதிரி தெரியாது. அவர் போதையில் இருக்கிறது அவருக்கு மட்டும் தெரியும், அட்மினிஸ்ட்ரேட் பண்ணவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். அது வந்து ஈஸியாக வந்து டிடெக்டபிளாக இருக்காது. அப்புறம் இந்த போதையெல்லாம் வந்து இந்த இப்போ பிராண்டி விஸ்கி போன்றவற்றை குடிக்கிறாங்களே, இவங்க வந்து மெட்டபாலிக் சிஸ்டத்தில் போய் உணவு குழாயில் இறைப்பையில் போய் அது நரம்பு மண்டலத்துக்கு போய் அவருடைய நரம்பு மண்டலத்தை தூண்டி விட்டு சிறுமூளையிலேருந்து நரம்பு மண்டலத்தை வேகப்படுத்தி போதை என்கின்ற உணர்வை கொடுக்குது. ஆனால் சிந்தட்டிக் ட்ரக்கெல்லாம் வந்து டைரெக்டாக அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிடலாம். சிகரெட் மூலமாகவோ அல்லது நேரடியாக அந்த புகையை முகந்து பார்க்குறது மூலமாகவோ இல்லை சாக்லேட்டில் சாப்பிட்றது மூலமாகவோ அவர் ஸ்ட்ரெயிட்டாகவே பிரெயின் கிக் வந்துடுது. இப்போ இந்த மெட்டபாலிக் சிஸ்டத்தில் போயிட்டு அது லேட்டாக வந்து அப்படி பண்ணக்கூடியது அல்ல. இது டிடெக்டபிள், அது வந்து நான் டிடெக்டபிள். இப்போ ஸ்மெல் இருக்காது. இப்போ பெரிய பெரிய ஆக்டர்லாம் பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறாங்க, என்னங்க ஃப்ளைட்டில் போகும்போது அதை பண்ணிட்டு போயிடறாங்க. திரைப்படத்தை நடிகர்கள் அல்லது நீண்ட நேரம் வந்து பயணம் பண்ணுகிறவர்கள், அதை ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்க, ஸ்ட்ரெஸ் பஸ்ட்டுக்காக இதில் நம்ம கொஞ்ச நேரம் அதில் ட்ராவல் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து ரிலீஸ் ஆகிடலாம். ஆனால் ஈஸிலி நான் டிடெக்டபிள்னு சொன்னீங்க, அவங்களோட பிஹேவியரில் எந்த சேஞ்சஸும் தெரியாதா? பிஹேவியர் வந்து அவருக்கு வந்து அதிகப்படியான போதையை கொடுக்கும் இல்லையா, அவங்க வந்து அவங்க வந்து அதன் மூலமாக இப்போ பார்த்தீங்கன்னா அதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணவங்க போலீஸவே பல இடங்களில் அடிச்சிருக்காங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கஞ்சா போதையிலும் இந்த மாதிரி சிகரெட்டு போதையிலும் இந்த மாதிரியான ட்ரக்ஸை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறவங்க யார் தடுக்க வந்தாலும் முரட்டுத்தனமாக வந்து அவங்களை அடிக்கிறதும் பின்விளைவுகளை பார்க்க கண்டக்டரை போய் அடிச்சிருக்காரு, போலீஸ் அடிச்சிருக்காரு, காவல்துறை அதிகாரிகளை திருப்பி அடிச்சுட்டு அப்புறம் அவர் போதை தெரிஞ்சது உங்களவே அடிச்சிட்டேன் சார் அப்படின்னு காவல்துறையில் போய் அவர் சார் எனக்கே என்ன அப்போ தன்னிலை மறக்கிற அளவுக்கு போதைக்கு அவர் போயிடுறாருன்னு தானே அர்த்தம். அதனால அரசாங்கம் இப்போ ஏற்கனவே வந்து என்ஐபி அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குதுமா, என்ஐபி டிபார்ட்மெண்ட்னு அப்படி ஒன்று இருக்குது, நார்காட்டிக் டிடெக்ஷன் ஆஃப் நார்காட்டிக் இன்டெலிஜென்ட் பியூரோ அப்படின்னு ஒன்று இருக்குது. என்சிபின்னு ஒன்று நார்காட்டிக் கிரைம் பியூரோன்னு ஒன்று சொல்லிட்டு அதுவும் வந்து சென்னையில் தான் இருக்குது. இந்திய அரசு நடத்துகிற என்சிபியும் தமிழக அரசு நடத்துகின்ற என்ஐபியும் ப்ரொஹிபிஷன் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் என்கின்ற பிடபிள்யூ இந்த 3 விங்கும் சேர்ந்து இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அரசாங்கத்தால் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த 3 விங்லையும் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் வந்து 10 அப்படின்னு தெரியுது. 10 அதுக்காக மேன் பவர் பத்தல. அதாவது குற்றத்துடைய தன்மைக்கு என்னங்க இப்போ வெலாசிட்டி ஆஃப் த இது கிரைம், அந்த வெலாசிட்டிக்கு தகுந்த மாதிரி அதை டிடெக்ட் பண்ணுறதுக்கான ஏஜென்சி அந்த வெலாசிட்டிக்கு ஈக்குவலாக இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியுது. இப்போ எப்படி தெரியுதுன்னா, ஏன் வந்து போலீஸ் வந்து நீங்கள் என்னைக்கு எவ்ரிடே நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஆவடியில் கஞ்சா வைத்திருந்தவர் கைது, என்னங்க வட சென்னையில் சில கைது, அல்லது தென் சென்னையில் கைது, தாம்பரத்தில் கைது, வடபழனியில் கைது, குறிப்பாக நீங்கள் சொல்ல முடியும் கண்ணகி நகரில் கைது. டெய்லி வந்து கண்ணகி நகர், தாம்பரம், என்னங்க ஆவடி, மாட்டுத்தொட்டி, புளியந்தோப்பு, கொடுங்கையூர் இந்த இடங்கள்லாம் வந்து இப்போ உங்களுக்கு எந்தெந்த இடத்துல கஞ்சா வைக்கணும்னு ஒரு 10 நாளைக்கு தொடர்ந்து பேப்பர் பார்த்தாவே
பேப்பர்லேயே வந்து எந்தெந்த ஏரியாவில் கஞ்சா வைக்குது மேப்பிங் உங்களால் பண்ண முடியும். அந்த செட்டில்மெண்ட் ஏரியாவில் அதிகமாக கிடைக்குதே சார். ஒரு ஸ்லம் டெவலப்மெண்ட் போர்டுக்காக வேற ஒரு இடத்துக்கு இடம் பெயர்ந்தவங்க அந்த இடத்துல இந்த கஞ்சா பழக்கம் அப்படின்றது அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இப்போது உங்கள் வீட்டில் கொண்டாந்து ஒரு 2 கிலோ கஞ்சாவை கொஞ்சம் வச்சுருங்க அப்படி சொன்னால் நீங்கள் வச்சுருப்பீங்களா? இல்லை சார், மாட்டீங்க. யாரெல்லாம் வந்து டெம்பரரியாக வாடகைக்கு குடியிருக்கிறாரு அல்லது வந்து அவர் நண்பர் வீட்டில் குடியிருக்கிறாரு அந்த மாதிரியான பாக்கெட்டை தான் ஈஸியலி கொண்டு போய் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். அவர் வந்து இந்த வீடு அவருடைய வீடாக இருக்காது, அல்லது அது அரசாங்கம் கொடுத்த வீடாக இருக்கும், அல்லது அதுக்கு பக்கத்தில் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் கண்டுபிடிக்க முடியாத மறைத்து வைக்கிறதுக்கான இடங்கள்லாம் அதிகமாக அவைலபிளாக இருக்கும். ஸோ அங்கே வச்சா அவங்களுக்கு சேஃப்டி. அவர் வந்து கேஸுக்கு போடான கூட போயிட்டு வந்துடுவார், நாளைக்கு பெயிலில் வந்துடுவார். அவருக்கு எதிர்காலத்தை பற்றி மிகப்பெரிய அக்கறை இருக்காது. ஸோ அந்த மாதிரியான ஏரியாவில் தான் வந்து இதை விற்பனைக்கு பதுக்குதல் மற்றும் விற்பனைக்கு எடுத்து வரதை இந்த மாதிரியான குற்றவாளிகள் தொடர்ந்து பயன்படுத்துகிறார்கள்னு வைங்களேன். இந்த சிந்தட்டிக் ட்ரக் தான் வந்து காஸ்ட்லி ட்ரக்ஸு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜாஃபர் சாதிக்கு அவர் பார்த்திங்கன்னா அவருடைய டைரியை இப்போ டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. அவருடைய டைரியில் மாணவர் தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, மாணவர் தலைவர்கள், மாணவருடைய அமைப்பில் தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஃபோன் நம்பர்லாம் வச்சுருக்காரு. அவர் ஃபோன் நம்பர் வச்சுட்டு அவங்களாம் எவ்வளோ ட்ரக்ஸு சப்ளை பண்ண அப்படின்னு லிஸ்ட் வச்சுருக்காரு, கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா அப்போ இந்த நாட்டில் இருக்கிற பெற்றோர்கள் அத்தனை பேரும் தன்னுடைய மகனை எப்படியாவது வந்து +2 பாஸ் பண்ண வச்சு அவனை கல்லூரியில் படிக்க வச்சு ஒரு நாளைக்கு வேலைக்கு அனுப்பி இந்த சமுதாயத்தில் நல்லவனாக வாழ வைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லா தாய்மார்களுடைய பொறுப்பாக தான் மனித சமூகமே அப்படி தான் இயங்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த அரசியல்வாதிகளுக்கு என்ன புரியல அப்படின்னா இதை வந்து முழுமையாக தடுத்தணும். இப்போ நம்ம வந்து 2 வருஷமாக வந்து கலெக்டர் மீட்டிங் போட்டாச்சு, எஸ்பி மீட்டிங் போட்டாச்சு, கமிஷனர் கூப்பிட்டு கேட்டாச்சு. அப்போ என்ன புரியல இந்த மாநிலத்தில் இருக்கிற அதிகாரிகளுக்கு என்ன புரியலன்னா அந்த வெலாசிட்டி ஆஃப் ஸ்மக்லர்ஸ், அந்த 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 ட்ரக் ஸ்மக்லர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, ட்ரக் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ், செல்லர்ஸ் அண்ட் ஸ்மக்லர்ஸ் இருக்காங்களா, அவங்களுடைய வெலாசிட்டி அளவிற்கு நம்மக்கிட்ட ஏஜென்சி 10ல் அவங்க ஒரு பெரிய ஸ்கேலில் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பெரிய ஸ்கேலில் எலாபரேட்டாக பண்ணுறாங்க. நம்மக்கிட்ட இருக்க ஏஜென்சி 10-12 இன்ஸ்பெக்டர் தான் இருக்காங்க. இந்த இன்ஸ்பெக்டருடைய ஸ்ட்ரென்த்து, இன்டெலிஜென்ஸ் வேவ் லென்த்து அல்லது ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன், கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அல்லது ரெக்கார்டிங் த அல்லது டாக்குமெண்டேஷன் ஆஃப் த அக்யூஸ்டு பர்டிகுலர்ஸு இதெல்லாம் வந்து 10ல் அப்படிங்கிறத வந்து அரசாங்கம் ஏன் ஒத்துக்க மறுக்குது? இப்போ இந்திய நாட்டில் பிரதமராக இருக்கிறவரே வந்து சென்னையில் வந்து உங்கள் ட்ரக் மாஃபியாவை தமிழ்நாட்டில் நடத்திட்டு இருக்கீங்க, இதை வந்து நான் ஒழிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு வந்து ஒரு பிரதமர் வந்து ஒரு ஊரில் ஹெட் மாஸ்டர் வந்து சொல்லிட்டு சிஇஓ வந்து வருவார், சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர், ஒரு ஸ்கூலுக்கு இன்ஸ்பெக்ஷன் வருவார். வந்தோடனே உங்கள் ஸ்கூலில் வந்து வரண்டா சரியில்லை, கிரவுண்டு சரியில்லை, டாய்லெட் ரூம் சரியில்லை, உங்களுக்கு மெமோ கொடுத்துட்டு போவார். அந்த மாதிரி வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து ஏயா ட்ரக்ஸு விற்கிது, எனக்கு கஞ்சா விற்கிது, அவன் ஒருத்தர் இன்டர்நேஷ்னல் ஸ்மக்லர் வந்து இந்த ஊரில் வந்து இவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கான், ஒழுங்காக இல்லைன்னா உங்களை வந்து தொலைச்சிடுவேன்னு சொல்லிட்டு போகிறான்னு வைங்களேன். அப்படி இருந்தும் வந்து நின்று தானே நேற்றுக்கு வந்து சென்னை ஏர்போர்ட்டில், இன்றைக்கி திருச்சி ஏர்போர்ட்டில் கொக்கைன் அப்படிங்கிற போதைப் பொருளை கிலோவாக கடத்தி வரான். ஜாஃபர் சாதிக்கு தான் இருக்கிறானா, ஜாஃபர் சாதிக்கு தான் பெரிய ஏஜென்சின்னு பார்த்தா இப்போ ஜாஃபர் சாதிக்கு பண்ணிகிட்டு இருந்தது வந்து சிந்தட்டிக் ட்ரக்கு, இவன் பண்ணுறது வந்து கொக்கைன்ங்கிறதெல்லாம் வந்து ஆர்கானிக் ட்ரக்கு தான். அது ஆர்கானிக் கொக்கைன் வந்து இதில் தான் தயார் பண்ணுறாங்க. அந்த கொக்கைன் செடியிலேருந்து வர்ற ஃபெர்மெண்டேஷன்லேருந்து கன்வர்ஷன் பண்ணி அது உலகத்தில் வந்து விலை மதிப்பு மிக்க ஒரு போதைப் பொருளாக கருதப்படுது. அதை மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் கொண்டு வரான், திருச்சி ஏர்போர்ட்டில் கொண்டு வரான், சென்னைக்குள்ளே அப்போ அது வாங்குறதுக்கான ஏஜென்சி, அதை டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கான ஏஜென்சி நிறைய பெருகி போனார்கள். ஆனால் பிரதமர் வந்து இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். ஆனால் வந்து ஒரு ஏர்போர்ட் வழியாக ஏர்வே வழியாக வருதோ இல்லை கடல் வழியாக வருதோ ஃபஸ்ட்டு அதுக்கு இந்தியா தானே சார் பாதுகாப்பு கொடுக்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோல் தானே அது அங்கே வேலை செய்யணும். இல்லைம்மா, அதாவது இது நீங்கள் அந்த எலாபரேட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இந்து மகா கடல் இங்கே இந்த பக்கம் பார்த்தீங்களா, கிழக்கே
வங்காள விரிகுடா. வங்காள விரிகுடா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அரபிக்கடல். வங்காள விரிகுடாவில் மிகப்பெரிய டிரான்சாக்ஷனோட நடக்குது. அதெல்லாம் வந்து ஆர்கானிக். இதெல்லாம் ஆர்கானிக் டிரான்சாக்ஷன். அது வந்து சிந்தட்டிக் டிரான்சாக்ஷன். மிகப்பெரிய சப்ஜெக்ட் அது. அது அந்த அந்த சப்ஜெக்ட் வந்து இன்டர்நேஷ்னல் கான்டாக்ட்லேருந்து எப்படி வருது. இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வங்காள விரிகுடா பெங்கால் வரைக்கும், பெங்கால்லேருந்து வரலாமா, விஜயவாடாலேருந்து வரலாமா, அல்லது பர்மாலேருந்து வரலாமா. ஸ்டார்ட் ஃப்ரம் பர்மாலேருந்து வர முடியும், விஜயவாடாலேருந்து வர முடியும். இதெல்லாம் இந்த கடல் வழியாக வந்து சென்னைக்கு வர சேர்க்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா புறமே வந்து கொக்கைன்லேருந்து ஆரம்பித்து கஞ்சா என்னங்க அபீனு இந்த மாதிரியான ஆர்கானிக் ட்ரக்ஸ் புறமே இந்த பக்கம் ஆகுது. இந்த பக்கம் வந்து சிந்தட்டிக் வருது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து பிரதமர் வந்து பாகிஸ்தானை கூப்பிட்டு எங்கள் ஊருக்கு நீங்கள் அனுப்பு. இப்போ என்ன செஞ்சது, அமெரிக்காவில் இருக்கிற இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அவர் வந்து நியூசிலாந்துலேயும் ஆஸ்திரேலியாவிலையும் கிடச்ச இன்ஃபர்மேஷனை கூப்பிட்டு என்னங்க உங்கள் இந்தியாவிலேருந்து தான் ஒருத்தன் சப்ளை பண்ணிகிட்ருக்கான், அவனை கண்காணிங்க அப்படின்னு இந்தியாவுக்கு தகவல் கொடுக்குறாங்க. ஸோ இப்படி தகவல் கொடுத்து அவங்கள வந்து அங்கேருந்து நிறுத்த முடியுமா இல்லையா. இந்த ஊர் வந்து ஒரு மார்க்கெட்டாக மாறக்கூடாது இல்லையா. நீங்கள் எப்படி தடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் வருது, ஃப்ளைட், நீங்கள் கப்பலில் தான் வருதுன்னு சொல்ல முடியாது. ட்ரெயினில் வருது, பைக்கில் வருது, பெங்களூர்லேருந்து திண்டுக்கலுக்கு வருது. இது நம்ம போதைப் பொருட்கள் பார்த்திங்கன்னா அடிப்படையாக இந்த பாக்கில் தயார் பண்ணக்கூடிய புகையிலையில் தயார் பண்ணக்கூடிய அது என்ன சொன்னீங்க, இந்த ஸ்கூல்லாம் விற்கிறாங்க குட்கா போன்ற போதைப் பொருட்கள் வந்து இந்தியாவில் குஜராத் போன்ற மாநிலத்தில், மும்பை போன்ற இடங்களில் தயார் பண்ணி அது பெங்களூர் கொண்டு வந்து பெங்களூர்லேருந்து ஓசூர் வழியாக அல்லது வேறு ஏதாவது ஒரு செக் போஸ்ட் இல்லாத ஊர்கள் வழியாக திண்டுக்கல்லுக்கும் மதுரைக்கும் சென்னைக்கும் இது மாதிரி இடத்துலாம் அவங்க அனுப்பி டெய்லி லோடாக பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. சரி, இது வந்து குட்கா போன்ற புகையிலை பொருட்கள் இந்த பக்கம் இருந்து கடத்திட்டு வர்றாங்க அப்படின்னு தெரியுது இல்லை. ஒரு கேஸு 2 கேஸு 30 கேஸு 50 கேஸாக மாதிரி எல்லா பேப்பர்களுக்கும் எல்லா அரசியல்வாதிகளும் பேசு பொருளாக மாறுகின்ற அளவுக்கு வந்துருச்சு இல்லையா. இப்போ என்ன செய்யாததுனால இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு பார்த்தா இதுக்கு இன்வெஸ்டிகேஷன் செட்டப்பு அதிகமாக ஏற்பாடு பண்ணணும். அதுக்கு தகுந்த மேன் பவரை கொடுத்து அதுக்கு வந்து ஒரு எஸ்பிக்கு பதிலாக 2 எஸ்பி, 2 டிஎஸ்பிக்கு பதிலாக 5 டிஎஸ்பி போஸ்டிங்கை வந்து கிரியேட் பண்ணி இவங்க எல்லாத்தையும் வந்து டெய்லியுமே அரெஸ்ட் பண்ணி அவங்க மேலே கடுமையாக நடவடிக்கை எடுத்து அவங்களெல்லாம் மேப்பிங் பண்ணி அவங்களுக்கெல்லாம் ஹிஸ்ட்ரி சீட் தயார் பண்ணி இவங்கெல்லாம் இந்த ஏரியாவில் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மேப்பிங் பண்ணி அவங்கள ரெகுலராக கண்காணிக்கிற அளவுக்கு ஏஜென்சியை வந்து அப்டேட் பண்ணால் மட்டும்தான் தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்தை, தமிழ்நாட்டுடைய இளைஞர்களை, தமிழ் சமூகத்தை, தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். ஒரு கவர்மெண்ட் வந்து என்னென்ன ரீஃபர்மேஷன்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதற்கடுத்து பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட குழந்தைங்க வந்து ஹாஸ்டல்லையோ இல்லை வெளியூரில் வேறு எங்கேயோ தங்கி படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க எப்படி சார் மானிட்டர் பண்ணணும் அவங்களோட குழந்தைங்கள, இந்த மாதிரி ட்ரக் யூசேஜ் ஏதாவது பண்ணுறாங்களா அப்படின்னு? அதுதான் நீங்கள் கேட்குறது தான் மிகப்பெரிய ஆபத்தை எதிர்நோக்கி இருக்கிற சப்ஜெக்டே அதுதான். ஒவ்வொரு தாய்மார்களும் சாயந்தரம் தன்னுடைய மகன் வந்து வீட்டில் படுக்கிற பொழுது அல்லது வெளியிலேருந்து வந்து ஏன்டா காலதாமதமே வந்தாய், யாரோடு போயிட்டு வந்த, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிற அப்படின்னு பார்த்து கண்காணிச்சிட முடியும். ஹாஸ்டலில் இருக்கிறவங்க அல்லது பிஇ படிக்கிறதுக்கு +2க்கு மேலே வந்து வெளியூரில் போய் தங்கி படிக்கிற இளைஞர்கள், அவருக்கு சாதாரணமாகவே ஒரு காலேஜுக்கு வெளியில் இருக்கிற கடையிலே கிடைக்குமானால் அவர் வந்து அதை கன்சியூம் பண்ணிவிட்டு ஹாஸ்டலில் போய் தங்கி கொள்வாரானால் அவர் தொடர்ந்து அந்த பழக்கத்துக்கே அடிமையாகி போய்விடுவானால் அவருடைய மூளை வரைக்கும் பாதிக்கப்பட்டு அவர் எதிர்காலம் பாதிக்கப்பட்டு இப்படி அந்த எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே இருக்குமானால் இந்த சொசைட்டியே ஒரு நாளைக்கு ரூயிண்ட் ஆகி போயிடும். அதனால் இது அவசரமாக எடுத்துக்கொண்டு அரசாங்கம் இதுக்கான ஆஃபீஸர்ஸை அதிகப்படுத்தி இதுக்கு வந்து கிரைம் ரெக்கார்ட் பியூரோ அப்படின்னு தனியாக ட்ரக்குக்குன்னு தனியாக வந்து கிரைம் ரெக்கார்ட் பியூரோ தயார் பண்ணி அவங்கள வந்து ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணி ஒவ்வொருத்தரும் ஹிஸ்ட்ரி ஷீட் தயார் பண்ணி இந்த மூமெண்ட்ஸை வந்து கம்ப்ளீட்டாக வந்து கர்வ் பண்ணால் மட்டும்தான் எதிர்கால தமிழ்நாட்டை காப்பாற்றணும். இப்போ தங்களோட குழந்தைகள் வந்து போதை பழக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால் அந்த பேரண்ட்ஸ் வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும் அவங்க இந்த குழந்தைங்களையும்? எஸ், அருமையான கேள்விமா. ஒரு மகன் வந்து அல்லது தன்னுடைய குழந்தை அல்லது உறவினர்கள்
மகன் வந்து மாதிரி போதைப் பொருள், அவனுக்கு கோபந்தான் வரும். அவன் வந்து அது அப்படி அவனெல்லாம் பண்ணுறானே இவனெல்லாம் பண்ணுறானே, நான் ஒரு நாள் தானே பண்ணினேன், அப்படி தான் ஆர்கியூ பண்ணுவானுங்க. இந்த போதை பழக்கமானது உன்னுடைய உடல்நிலையையும் உன்னுடைய மனநிலையையும் உன்னுடைய எதிர்காலத்தையும் பாதிக்கக்கூடியது. இது வந்து நீ அடிக்ட் ஆகக்கூடியது. இந்த போதைப் பொருள் வந்து உன்னை வந்து ஒரு போதைக்கு அடிமையாக மாற்றிடும். இது சொசைட்டியில் உன்னுடைய உன்னுடைய ஒரு வேலை செஞ்சு ஒரு குடும்பத்தை நடத்துகிற அளவுக்கு உன்னுடைய உடல் நலத்துக்கு அது கேடு விளைச்சிடும். அந்த 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 குவாலிட்டியிலேருந்து நீ வந்து குறைஞ்சிருவ. சமூகத்தில் பார்வை உன் மீது ஒரு போதைக்கு அடிமையானவன் என்கின்ற பார்வை உன் மேலே வந்துடும். நீ வந்து அந்த போதை போட்டால் தான் எதிர்காலத்தில் வேலையை செய்ய முடியுங்கிற அளவுக்கு நீ வந்துடுவ. நீ வந்து அடிக்டாக மாறினதுக்கப்புறம் எந்த வேலைகளுக்குமே நீ லாய்க்கு இல்லாமல் போயிடுவ. உன் எதிர்காலமே வந்து சூனியமாகிடும். அப்படிங்கிறத வந்து பொறுமையாக எடுத்து சொல்லணும். இது இப்போ நண்பர் ஒருவர் கேட்டுட்டு இருந்தார் வேறு இன்டர்வியூவில், இந்த ஃபஸ்ட் டிகிரி, செகண்ட் டிகிரி, தேர்ட் டிகிரி மெத்தட்லாம் பயன்படுத்தலாம்னா முடியாது. உளவியல் ரீதியாக அன்பை மட்டும் மூலதனமாக வச்சு இந்த குழந்தைகளுக்கு இதெல்லாம் வந்து தீய பழக்கம். குறிப்பாக சொல்லப்போனால் என்னை இது வரைக்கும் ராஜேந்திரன் முத்துசாமி என்று எந்த இன்டர்வியூவும் கேட்கல. நீங்கள் தான் முதல் முறையாக ராஜேந்திரன் முத்துசாமின்னு சொன்னீர்கள். அதுக்காக நான் பெருமைப்படுறேன். ஏனென்றால் அந்த முத்துசாமி தான் என்னுடைய தந்தை. இல்லைங்க, எங்கள் அப்பா பேரோட ட்ரூ காலரில் வரும். அதை பார்த்து நீங்கள் ராஜேந்திரன் முத்துசாமி என்று கருதி கொண்டிருக்கிறீர்கள். ரைட், மகிழ்ச்சி. அந்த முத்துசாமி என்ன சொன்னார் எனக்கு, நான் கல்லூரியில் இருக்கும்போது சொன்னார், தம்பி எந்த காரணத்தை முன்னிட்டும் 3 விஷயத்துக்கு போயிடாத. என்னங்க 3 விஷயத்துக்கு போயிடாது. ஒன்று, குடிப்பழக்கம் இருக்கிறவரோடு நீ சேர்ந்துடவே கூடாது. இன்னொன்று, இந்த போதை போன்ற இந்த பாக்கு போடுவது, புகையிலை போடுவது உன்னுடைய முகத்தை முக வசீகரத்தை வந்து கெடுத்துரும். உன்னுடைய அளவோலமாக்கிவிடும். உன்னுடைய நீ பர்சனாலிட்டியாகவே இருக்க மாட்டேன். உன் பற்கள் சொத்தே ஆயிரும். என்னங்க, ஒரு பேசும்போதே ஒரு பேட் ஸ்மெல் வரும். எனவே வந்து அந்த பழக்கம் இருக்கிறவன் பொது இடத்துல தலை நிமிர்ந்து பேச முடியாது. இது எங்கள் அப்பா முத்துசாமி சொன்ன கருத்து. இன்னொன்று, சூதாட்டம் செய்து வாழ்க்கையில் சூது செய்து சம்பாதிக்கிற பணம் உன் வாழ்க்கையை வளர்த்து விடாது. சூது செய்து சம்பாதிக்கிற பணம் உன் வாழ்க்கையை ஒருபோதும் வளர்க்காது. நான் வந்து கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கேன். வாழும் காலத்தில் எத்தனையோ குடும்பங்களை நான் சந்திச்சிருக்கேன். சூது செய்து பணத்தால் வாழ்ந்தவர்களே இல்லை. எனவே என்னுடைய அனுபவமே உனக்கு போதுமானது. சூது ஆடுகிறவரோடு நீ பழகவே பழகாத, அந்த பழக்கத்தை கற்றுக்கொள்ளாதுன்னு சொன்னார். இந்த 3ஐயும் வந்து நான் வந்து என் வாழ்நாள் முழுவதும் கடைப்பிடிக்கிறேன். இது எங்கள் அப்பா சொன்னது. எங்கள் அப்பா முத்துசாமியை போல் என்னங்க, நீங்கள் கங்கை அரசி ஆகிய நீங்களும் உங்கள் குடும்பத்தாருக்கு சொல்ல வேண்டிய அறிவுரை இதுதான். சார், எப்பவுமே மூவிஸ்க்கு முன்னாடி ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இப்போ வந்து ட்ரக்ஸ் யூசேஜ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி அது எவ்வளோ தூரம் மக்கள் மத்தியில் பரவலாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் அதை பற்றி பல தகவல்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். மிக்க மகிழ்ச்சிம்மா. கங்கை அரசி, வணக்கம்.